தங்கச்சிமா வாமா, தப்பா எடுத்துக்காத. வீட்டுக்கு வர சொல்லாம உன்னை நான் இங்க வர சொல்லிட்டேன். 10 நிமிஷத்துல ஒரு பிசினஸ் விஷயமா கார்லயே கோயம்புத்தூர் போறேன். நீ ஃபோன் பண்ணி அவசரமா மீட் பண்ணணும்னு சொன்னியா, அதனாலதான் உன்னை இங்க வர சொன்னேன். பரவாயில்ல சார். என்னம்மா பாக்குற? அண்ணனுக்கு 4-5 பிசினஸ், அதுல கன்ஸ்ட்ரக்ஷனும் ஒண்ணு. நீ ஒன்றும் பயப்படாத. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். சொல்லுமா, அண்ணனை அவசரமா பார்க்கணும்னு சொன்ன, மறுபடியும் பணம் ஏதாவது தேவைப்படுதா? இல்லை சார், வாங்கின பணத்தை வட்டியும் முதலுமா கொடுக்கலான்னு வந்தேன். என்னம்மா சொல்ற? பணம் வாங்கி இன்னும் 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள திருப்பி கொடுக்க வந்திருக்க? பேமெண்ட் வந்துருச்சு சார். அன்னைக்கு அவசரத்துக்கு நீங்க உதவி பண்ணீங்க, அதனாலதான் உடனே கடனை திருப்பி கொடுத்துருன்னு ஓனர் வட்டியும் முதலுமா கொடுத்து விட்டாரு. அதோட நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றியும் சொல்ல சொன்னாரு. அதான் உங்களை பார்த்து பணத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க சார். தங்கச்சிமா, இவ்வளவு நேர்மையா இருக்கியம்மா. உன்ன மாதிரியே உன் முதலாளியும் இருக்காரு, அதனாலதான் நீ அவர்கிட்ட வேலை பார்க்கற. தங்கச்சிமா, பொதுவா பணம் வேணுங்கும் போது என் காலை பிடிச்சி பணம் கேட்பாங்க. அசலையும் வட்டியும் திருப்பி கேட்டா முகத்தை திருப்பிட்டு போயிடுவாங்க. போன் பண்ணா எடுக்கவே மாட்டானுங்க. உலகம் அப்படி இருக்கு. ஆனா நீ பாருமா, 10 நாளைக்கு முன்னாடியே அசலையும் வட்டியும் திருப்பி கொடுத்துருக்க. எல்லாரும் உன்ன மாதிரி இருந்துட்டா இந்த உலகத்துல சண்டை சச்சரவே இல்லாம இருக்கும்.